வணக்க மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று விளையாகி இருக்கிறதா? தமிழகம் இதுவரை பார்க்காத மும்முனை போட்டியா? மக்கள் நல கூட்டணியில், அதாவது விஜயால் திராவிட கட்சிகளை வீழ்த்த முடியுமா? மாறும் அரசியல் களம் என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக கண்டுக்கலாம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலே 2026 நடைபெறுள்ள இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தலாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதா? அதாவது இதுவரை திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு துருவங்களையே சுற்றியே சுழன்று வந்த இந்த தமிழக அரசியல் என்பது தற்போது நடிகர் விஜயன் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் வருகையால் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு மும்முனை போட்டி நிலவும் என்பதை கண்டிப்பாக மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதா? அதாவது கடந்த 2016 உருவான மக்கள் நல கூட்டணியை ஏற்படுத்திய சலசலப்பை விட தற்போது விஜயன் வருகை என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் 10 மடங்கு கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா? அதாவது இளைஞர்கள் மற்றும் முதல்முறை வாக்காளர்களான ஏகோபித்த ஆதரவு என்பது விஜய்க்கு இருப்பது ஒரு பாரம்பரிய திராவிட கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறதா? விஜயின் வருகை என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் அவரது நடவடிக்கையும் அடுத்த கட்ட நகர்வு எல்லாம் இருக்கும் என்பதை மக்கள் சந்திக்க பின்தான் கண்டிப்பாக இது புரியும் என்றும் திராவிட கட்சிகள் எல்லாம் தெரிந்து ஒரு அதிர்ச்சியில் இருந்து வருகிறதா? அதாவது திராவிட கட்சிகள் இதுவரை பல 3வது அணியை சந்தித்துள்ளது. ஆனால் அவை அனைத்துமே தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு காணாமல் போயிருக்கிறதா? ஆனால் விஜய் என்பது ஆட்சியில் பங்கு என்ற ஒரு புதிய புழக்கத்தை முன்வைத்து திமுகவின் தீய சக்தி பிம்பத்தையெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகளையும் நேரடியாக தாக்கி வருகிறார். விஜயின் அரசியல் நகர்வு என்பது வெற்றும் சினிமா கவர்ச்சியை மட்டுமே நம்பியில்லாமல் ஒரு வலுவான கொள்கை ரீதியான கட்டமைப்பை நோக்கி நகர்வதைக் கண்டு திராவிட கட்சிகள் முதல்முறையாக அச்சமடைந்துள்ளதா? விஜயின் வருகை என்பது தமிழக அரசியலிலே ஒரு நீண்டகால மாற்றத்தை ஏற்படுத்தும் என அரசியல் வல்லுநர்களால் தங்கள் கணக்குகளை தெரிவிக்கிறார்கள். இனி வரும் 15 ஆண்டுகளுக்கு தமிழகத்தில் கண்டிப்பாக மும்முனை போட்டி என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாற வாய்ப்பிருப்பதாகவும் திராவிட அரசியலுக்கு மாற்றாக தேடிக்கொண்டிருக்கும் ஒரு நடுநிலை வாக்காளர் மற்றும் திராவிட அதிர்ச்சியாளர்களுக்கு விஜய் ஒரு நம்பிக்கை கீற்றாக தெரிகிறாராம். அதாவது விஜயின் வருகை என்பது தமிழகத்திலே ஒரு முக்கிய அரசியலாகவும் நகர்வாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதாம். அதிமுகவை பொறுத்தவரை ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு வலிமையான மக்கள் செல்வாக்கு தலைவர்கள் இல்லாத நிலையில் விஜயின் வருகை அந்த இடத்தை சரி செய்யுமா என்பது தெரிய வருகிறதாம். அதாவது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் தாவேக்கா நோக்கி ஈர்க்கப்படுகிறதாம். அதிமுகவின் வாக்கு வங்கியில் ஒரு மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தும். அதே சமயம் திமுகவின் 50 ஆண்டுகால அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட வாக்காளர்களுக்கு விஜய் கண்டிப்பாக ஒரு மாற்று சக்தியாக தன்னை நிர்ணயித்துக் கொள்கிறார் என்ற வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறதா? இந்த நிலையில்தான் கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது தாவேக்காவிடம் அதிமுகவில் இருந்த மூத்த அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கண்டிப்பாக தாவேக்கா இணையும் பட்சத்தில் தான் கண்டிப்பாக தமிழகத்தில் விஜயின் அரசியல் நகர்வு என்பது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில்தான் தமிழக அரசியல் களம் காணும் என்பதை மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.